கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர், நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் நேசிக்கிறார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு நாளும் உங்களை சிற்றித்து கடிந்து கொண்டும் உங்களுக்கு ஆறுதலாகவும் உங்களோடு கூட தினம்தோறும் வழிநடத்துகிற ஒரு மெய்ப்பனாக இருந்து உங்களோடு கூட வேத வார்த்தைகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் கவனிக்காதபடிக்கு கடந்து சென்று விடாதபடி இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே வைத்து அப்படியே நடப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை மிக அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அவர் நீங்கள் கேட்காத ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இன்றும் நம் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எனக்கு அன்பானவர்களே, இன்று நாம் சிலரை பார்த்து சொல்லுவோம், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, என்னிடத்தில் எல்லா பொருட்களும் இருக்கிறது, உன்னிடத்தில் இல்லாத பொருட்களும் என்னிடத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி நம்மை நாமே உயர்த்துகிறவர்களாய் இன்று அநேகம் பேர் காணப்படுகிறோம். நம்முடைய சக நண்பர்களை பார்த்தும் நாம் கேலி செய்கிறவர்களாகவும் மற்றவர்களை பார்த்து பிச்சைக்காரன் என்றும் நீ ஏழை என்றும் நாம் சொல்லி அவர்களுடைய உள்ளத்தை நாம் வேதனைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த ஐஸ்வர்யமும் கனமும் யாராலே வந்தது பிரியமானவர்களே? இது கர்த்தரால் வந்தது அல்லவா? இது கர்த்தரால் வந்ததென்றால் இது கர்த்தருக்குரியதாய் காணப்படுகிறது. அதற்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இல்லாதவர்களுக்கு உங்களிடத்தில் இருக்கின்றவைகளை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் உதவும் பொழுது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பார் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக வேதாகம புஸ்தகத்திலே ஒரு உவமையை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணுவதற்காக தேவாலயத்திற்கு போகிறார்கள். அவர்களில் ஒருவன் பரிசேயனும் மற்றவன் ஆயக்காரனுமாய் இருக்கிறான். அந்த பரிசேயன் தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய இந்த மனுஷர்களைப் போல அல்ல, இப்பொழுது என் முன்பே நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறானே, இந்த ஆயக்காரனைப் போலவும் அல்ல என்று கர்த்தரிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறான். மேலும் அவன், வாரத்தின் 2 நாள் நான் உபவாசிக்கிறேன் என்றும் என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம பாகம் நான் செலுத்தி வருகிறேன் என்றும் தன்னை தானே அவன் உயர்த்தி கொண்டு தன் இருதயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். மற்றவனோ, அந்த ஆயக்காரனோ, தூரத்திலே நின்று தன் கண்களை கூட வானத்திற்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் தலைகளை சாய்த்து கொண்டும் தன் மார்பிலே அடித்து கொண்டும், பாவியாயிருக்கிற என்மேல் கிருபையாயிரும் கர்த்தாவே என்று சொல்லி அவன் ஜெபம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பரிசேயனுடைய ஜெபம் அல்ல, இந்த ஆயக்காரனுடைய ஜெபமே கேட்கப்பட்டது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அவனை காட்டிலும் ஆயக்காரன் தான் நீதிமானாய் எண்ணப்படுவான் என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் நம்மிடத்தில் இருப்பதை வைத்து கொண்டு உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுகிறீர்களா? தன் மாமிச பலத்தை வைத்து கொண்டு என்னால் இதை செய்துவிட முடியும், என்னால் அதை செய்துவிட முடியும் என்று சொல்லி நீங்கள் உங்களையே உயர்த்தி பேசிக்கொண்டும் மற்றவர்களை தாழ்த்தி கொண்டும் நீங்கள் காணப்படுவீர்களே, ஆனால் இந்த பரலோக ராஜ்யம் என்பது நமக்குரியதாய் காணப்படவே படாது. பிரியமானவர்களே, எப்படி இந்த ஆயக்காரன் தன்னை எல்லாவற்றிலும் தாழ்த்தி கொண்டு ஜெபம் செய்கிறானோ, அவன் தன் ஆவியில் எளிமையுள்ளவனாய் இருக்கிறானோ,
அதே போல நாமும் கூட இன்றைக்கு நம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் மற்றவர்களை பார்த்து எந்த ஒரு கேலியும் செய்யாதபடிக்கு, மற்றவர்களை தாழ்த்தி பேசுகிறவர்களாய் அல்லாதபடிக்கு, நம்மை எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பாகவும் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு முன்பாகவும் நம்முடைய சக நண்பர்களுக்கு முன்பாகவும் நம்மை தாழ்த்துவோமே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அதிகமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் மிக பெரிதான ஆசீர்வாதம் நம் பரலோக ராஜ்யமே. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் ஒன்றொரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் நம்மிடத்தில் எப்பொழுதும் நிலையாயிருக்கிறது பரலோக ராஜ்யம் மாத்திரமே. அதையே நம் தேவன் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டிருப்பீர்களாகில் இப்பொழுதே நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். நாயக்காரனைப் போல நாமும் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் காணப்படுவோம். அதே லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சின்ன காரியமாயிருந்தாலும் சரி, பெரிய காரியமாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தாவே, நான் ஒன்றுமில்லை, இந்த ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யமா, அவருக்கு இல்லாத பொருட்கள், அவருக்கு எல்லாமே இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துகிறார். நாமும் இன்றைக்கு தாவீது ராஜாவை போல, இந்த ஆயக்காரரை போல நம்மை மிகவும் தாழ்த்துவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்வை வாழுவோம். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.